பிரம்மா வந்து சொன்னாராம். அதாவது கண்ணனின் திருமேனி அழகு எப்படிப்பட்டதுன்னா, இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். பெருமாள் எந்த இடத்துல எந்த வடிவத்துல எப்படி அவதாரம் பண்ணாலும் பிரம்மாதி தேவர்களுக்கும் இவனுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆர்வம் தானே ஏற்பட்டு விடும். அந்த வகையில் பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் குட்டி கண்ணனுக்கு நாங்க கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையோடு வந்திருக்கிறார்கள். பிராட்டிமார்களே வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார்கள். இப்போ முதல்ல பிரம்மா தொட்டிலோடு வந்து பெரியாழ்வார் யசோதையை பார்த்து கை கூப்பி சொல்கிறாராம். ஏன்னா பெரியாழ்வார் யசோதைங்கிறது எவ்வளவு பெரிய ஸ்தானம். பிரம்மாவும் கை கூப்பி வணங்கணும். பிரம்மா கை கூப்பி வணங்கி பெரியாழ்வார் யசோதையை பார்த்து சொல்றாராம், இந்த குழந்தைக்கு விசேஷமான தொட்டில் பக்தியோடு சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன், இந்த தொட்டில்ல கண்ணனை கடத்தணும்னு பிரார்த்தித்தாராம். இப்ப பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம், இது எங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல, அவன் ஒத்துக்கணும். யாரு? நம்மால் குட்டி கண்ணன் ஒத்துக்கணும். அவனுக்கு இந்த தொட்டில் தான் பிடிச்சிருக்கு, அது பிடிக்கலன்னு சொன்னா அவன் அழுவான், அடம் பிடிப்பான், ஒத்துக்க மாட்டான். அதனால பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம், பிரம்மதேவரே கொஞ்சம் இருங்கள், எல்லாருமே தொட்டிலோட காத்துன்னு இருக்கா, அப்படியே கொஞ்சம் கண்ண பிரான்ட்ட பாருப்பா, உனக்கான விசேஷமான தொட்டில், இந்த தொட்டில்ல நீ வந்து பள்ளி கொள்ள வேண்டும்னு வாங்கோ எல்லாருமா பிரார்த்திப்போம். பிரார்த்திச்சு கண்ணன் ஒத்துனுட்டான்னா தொட்டில்ல வந்து சமத்து குழந்தையாக சயனிச்சிருவான் அப்படின்னு நான் பெரியாழ்வார் யசோதை நாம சொன்னோம். நாங்களும் தயார். இப்போ பிரம்மா மாணிக்கமும் வைரமும் பதித்த தங்க தொட்டிலோடு வந்திருக்கிறார். கண்ணபிரானே, இந்த தொட்டிலில் வந்து சயனிக்க வேண்டும். இது உன் திருமேனிக்கு பாங்காக இருக்கக்கூடிய தொட்டில். நல்ல உன்னுடைய அளவு எவ்வளவோ உன் பருவத்துக்கு ஏற்ற அளவில் இருக்கக்கூடிய அந்த தொட்டில், உன் பெருமைக்கு ஏற்றபடி ரத்னமும் பொன்னும் பதித்த தொட்டில் சயனித்தருள வேண்டும் என்று குட்டி கண்ணன் காட்டுறார். உனக்காக இந்த தொட்டிலை பிரம்மதேவர் கொண்டு வந்திருக்கிறார். சாக்ஷாத் நான்முகன், உலகை படைப்பவன், அந்த பதவியில் கண்ணனாலே அமர்த்தப்பட்டவன், சத்தியலோகத்திலே வசிக்கக்கூடியவன், பெருமாளின் உந்தி தாமரையில் தோன்றியவன், அந்த பிரம்மதேவன் எப்படி கொண்டு வந்தான்? ஆசையோடு, ஆதரத்தோடு, ஆதரவோடு, உனக்கு, உனக்காகவே. நீ சயனிச்சாதான்டா நன்னா இருக்கும். சாமானிய குழந்தைக்கு போய் தொட்டில் கட்டுறேன்னு சொல்லி தங்கத்தால தொட்டில் பண்ணி மாணிக்கத்தையும் வைரத்தையும் பதிச்சு சாமானிய குழந்தையை சயனிச்சா நன்னா இருக்குமா? அதுல கண்ணன் சயனிச்சுட்டாதான் நன்னா இருக்கும். இதுல வந்து நீ சயனிச்சுக்கிறோண்டா அப்படின்னு கண்ணன்ட்ட அனுமதி வாங்கி தொட்டில் அவனை கடத்தினா, தொட்டில்ல படுத்துட்டதும் லேசா அழ ஆரம்பிச்சுட்டானா கண்ணன். உடனே யசோதை அவனுக்கு தாலாட்டு பாடுறா. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் லுளுலுளுவாயி லுளுலுளுவாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் லுளுலுளுவாயி என்று சொல்லி பெரியாழ்வார் யசோதை கண்ணபிரானை தாலாட்ட மெல்ல அப்படியே அந்த சிறு தொட்டிலே கிடந்து கண்ணன் அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் தொட்டிலை, அந்த மாணிக்கம் கட்டின அந்த தொட்டிலை இப்படி எப்படி ஆட்ட கண்ணன் அதிலே மெல்ல கண் வளர்கிறான்.